நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனுக்கான ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் உங்களுக்கு பல இடங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிருப்பரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்டை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் பிரத்யேகமான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணாமலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாய்ஸ் மூலயமா கூகுள் அசிஸ்டண்ட்டை சொன்னீங்கனாலே போதும். கூகுள் அசிஸ்டண்ட் ஃபட்டாஃபட் அதுக்குண்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துரும். இது எல்லா இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜிபோர்டில் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அருமையான செட்டிங் தான் உங்கள் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு போக வேண்டிய இடம் எதுனா கூகுள், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இதில் ஆஃப்லைன் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாத சமயங்களில் கூட சில விஷயங்களை வந்து உங்களுடைய வாய்ஸ் சர்ச் மூலியமாக நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வாய்ஸ் சர்ச் மூலியமாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையோ இந்த பிற விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆஃப்லைன் ஸ்பீச் ரெக்கக்னிஷன். இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது நீங்கள் எந்த மொழியை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பக்காவாக இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது எங்கே போய் செக் பண்ணணும்னா, இன்ஸ்டால்டுன்னு இருக்குது, பக்கத்தில் ஆல் இருக்குது. இதில் நிறைய நாட்டோட மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டவுன்லோடு பண்ணக்கூடிய மொழிகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படி தான் சொல்ல முடியும். ஆங்கிலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை, ஹிந்தி இருக்குது. ஸோ ஹிந்தியை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தாங்க ஒரு டிஸ்ட்டே இருக்குது, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுக்கும் போது அந்த மொழிக்கு வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி அப்டேட் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த அப்டேட் தேவையா, ஆட்டோ அப்டேட் தேவையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். சில இடங்களில் வைஃபை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வைஃபை நீங்கள் செட் பண்ணலாம். வைஃபை இல்லாத டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் டேட்டாவை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுடைய டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம், நான் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்தாக்கு பாருங்கள், டு நாட் ஆட்டோ அப்டேட் லாங்குவேஜஸ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய்ட்டு இன்னொரு செட்டிங்கை சரி பண்ணணும். ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்ஸ்ன்னு இருக்கும், பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி போகும்போது ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும், எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்த விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறது நல்லது. சில சமயங்களில் உங்கள் ஃபோனில் அந்த முக்கியமான செட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெட்டர் நீங்கள் எல்லாத்தையும் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். வதன்னு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பீச் சர்வீஸ் பை கூகுள். இதாங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இது இருக்கும். இதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர்னு இருக்கும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணி கிளியர் டேட்டா இருக்குது, இந்த பழைய டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. பேக் போங்க. போயிட்டு ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஸ்பீச் சர்வீஸ் பை கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது புது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் கொடுத்துக்கோங்க. நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் கொடுக்கும் போது புது விஷயங்களை இந்த ஆப்ஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆட் பண்ணும் போது இந்த ஆஃப்லைன் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, அது செமையாக ஒர்க் ஆகும். சரிங்களா? சில மொபைல்களில் இந்த மாதிரி ஆஃப்லைனில் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் ஒர்க் ஆகுதுக்கு காரணம் இதாங்க. ஸோ இதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த டேட்டாவையும் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆங்கிலம் ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் அந்த லாங்குவேஜை பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த ஒரு அருமையான செட்டிங் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்திருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தெரியலன்னா ஒரு நல்ல செட்டிங்கை, யூஸ்ஃபுல்லான செட்டிங் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.